சர்க்குருவே சரணம், சர்க்குருவே சரணம், சர்க்குருவே சரணம். பழனி கணக்கம்பட்டியாரே சரணம். எல்லோரும் நல்லா இருக்கணும், எல்லோரும் நல்ல ஆரோக்கியத்தோட இருக்கணும், எந்த விதமான நோய் நொடி பிரச்சனைகள் இல்லாமல் இன்னை நான் நல்லா இருக்கேன். அதே மாதிரி என்னோட பக்தர்கள், ஐயாவோட பக்தர்கள், இந்த நட்டு ஆர்ட்ஸ் மூலமாக வந்த சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லோரும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கணும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐயனோட குரு பூஜை வந்து பார்த்தீங்கன்னா 10வது வருட குரு பூஜை நடக்கிறாங்க. இது பழனி கணக்கம்பட்டியில் ரொம்ப அதிக கூட்டம் வந்துருப்பாங்க. சார் என்னால் பழனி பக்கத்துல எல்லாம் போக முடியல சார், ஆனால் நான் பக்கத்தில் தான் இருக்கேன், அருப்பட்டியில் இருக்கேன், மானாமரில் இருக்கேன், பக்கத்தில் தான் சார் இருக்கேன்னா மதுரையிலையும் குரு பூஜை நடத்துகிறாங்க. இந்த மதுரையிலையும் குரு பூஜை நடத்துகிறாங்க. அதுக்குமே பாருங்கள், உங்களுக்கு அழைப்புதல் கொடுத்துருக்காங்க, ஐயனோட அழைப்புதல் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 10வது வருஷம் குரு பூஜை வந்து கொடுக்குறாங்க. 19ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா திருவிளக்கு பூஜை பண்ணுறாங்க. சாயங்காலம் 5 மணிக்கு. அவங்க யாருக்காச்சும் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா அவங்களோட ஃபோன் நம்பர் எல்லாமே தந்துடுறோம், அதில் போய் கான்டாக்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி 20ஆம் தேதி பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்கன்னா காலைல 10 மணிக்கு சங்காபிஷேகம் பண்ணுறாங்க. 21/2/2024 புதன்கிழமை வந்து காலையில் 10 மணிக்கு சிறப்பு குரு பூஜை நடத்துகிறாங்க. 22/2/2024 வியாழக்கிழமை மாலை 5 மணிக்கு பார்த்தீங்கன்னா தேரோட்டம். இந்த 3 நாளுமே பார்த்தீங்கன்னா டெய்லி அன்னதானம் டெய்லி பண்ணுறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா மதுரையில் வந்து வில்லாபுரம், அதாவது ஜெயலலிதா செட்டு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மதுரை பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பெரியார் பஸ் ஸ்டாண்ட் இருக்கும். பெரியார்லேருந்து வரும்போது வில்லாபுரம்னு சொல்லி கேட்டிங்கன்னா அந்த பாலத்தில் ஏறி இறங்கும். அந்த ஜெயலலிதா செட்டுக்கு எதிரில் தான் இருக்குது வில்லாபுரம்னு. அதில் தான் இந்த ஐயாவோட வீடு இருக்குது. மதுரையில் வந்து யாம சபா வச்சு நடத்துகிறாங்க. இதில் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஐயாவை பற்றி நான் ஒரு ஃபோட்டோ போட்டிருக்கேன். நேரடியாக ஐயா எப்படி உட்காந்துருக்காரோ அதே மாதிரி ஒரு உருவச்சில் இருக்கும். அங்கே போய் ஒரு 10 நிமிஷம் மனசார வேண்டி நீங்கள் வச்சுக்கோங்க, அப்படியே கையில் புல் அரிக்கும். நான் போன தடவை என் அனுபவத்தை தான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். போன வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 பாஸ்போர்ட்டை வச்சுட்டு போயிருந்தேன். ஐயாட்ட நல்லா மனசார வேண்டிக்கிட்டேன். அடுத்த ஒரு 10 நாள் கூட ஆகலை, ஐயன் வந்து எங்களுக்கு எல்லாருக்கும் விசா காப்பி கொடுத்து எல்லாரும் நீ வெளிநாட்டுக்கு போகிறாங்க. அதே மாதிரி என்னோட நண்பர் ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா உடம்புக்கு முடியாமல் இருந்தார், அந்த இடத்துக்கு போனார், நல்லா பகவானை தரிசனம் பண்ணிட்டு வந்திருக்காங்க. இன்னைக்கு உடம்பு எல்லாமே ஆரோக்கியமாக இருக்கு. எனக்கு எல்லாம் நல்லது நடக்கும்போது என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், இந்த நட்டு ஆட்சி மூலமாக உள்ள நண்பர்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும். இந்த வீடியோவை முடிந்தளவுக்கு தமிழ் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மதுரையில் குரு பூஜை வந்து 19ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. 19ஆம் தேதி, 20ஆம் தேதி, 21, 22 இந்த 4 நாள் குரு பூஜை நடத்துகிறாங்க. யாருக்காச்சும் இன்ட்ரெஸ்ட் இருந்தீங்க இன்னும் போய் சர்வீஸ் பண்ண போங்க, சேவை சர்வீஸ் பண்ண போங்க. ஐயனும் நல்ல பூஜை பண்ணிட்டு வாங்க. 4 நாள் சோசியல் சர்வீஸ் பண்ணுங்க. அதே மாதிரி ஐயன்ட்ட அங்கே மனசார உங்கள் கோரிக்கையை வச்சுட்டு வாங்க, எல்லாமே நல்லதே நடக்கும். முடிந்த அளவுக்கு தமிழ் நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. நான் மீண்டும் வருகிறேன். வணக்கம்.